ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க ஷீ இஸ் மைன் அப்படிங்கிற ஜேஹோப்போட எஃப்எஃப் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் 2 பேரும் செம்மையாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஒரு இயர்லி மார்னிங் மாதிரிடா. செம்மையாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேஹோப்லாம் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் தான் உங்களுக்கு பெயின் சுத்தமாக டாலரேட் பண்ணவே முடியல. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியிருப்பான். திரும்ப திரும்ப வேணும் நைட்லேருந்து செம்மையாக ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இது கவுண்டே இல்லாமல் போயிட்டே இருந்திருக்கும். உன்னால் அதுலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. இல்லை ஃபுல்லாக வச்சு செஞ்சிட்ருக்கான். அவங்களுக்குலாம் பெயின் செம்ம பெயின் வலிக்குதுச்சே விட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் விட்டுற மாதிரியே இல்லை. செம்மையாக கோவமாக பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு புரியுது அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான், அதில் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே ரொம்ப உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படின்லாம் இல்லை. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பெயின் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிகிட்டே பண்ணிகிட்ருக்கான், நீ தானே கேட்ட அப்படின்ற மாதிரி. நீங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது விட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே திடீர்னு விழுந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சமாச்சும் ரிலீஃபாக இருக்குது. கொஞ்ச நேரம் 2 பேரும் தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கி எழுந்திரிச்சதும் பார்த்தா இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பான். இயர்லி மார்னிங்னா ஒரு மிட் நைட் ஒரு 12 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்போம். அதுக்கப்புறம் விட்டே இருந்திருக்க மாட்டான். ஒரு சண்டேல தாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்போம். அது போக போக பார்க்கலாம். அதோட ரொம்ப ஹார்ஷாக பண்ணும். உங்களுக்கு பெயினும் சுத்தமாக தாங்கியிருக்க முடியாது. நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிற நிலமைக்கு போயிருந்துருப்பீங்க. அதோட படுத்ததும் நீங்களும் செம்ம டயர்டில் தூங்கிடுங்க. காலையில் 10 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக முழிப்பு வருது. ஜேப் வந்து எந்திரிச்சு பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு உங்கள் மேலே ஏறி படுத்துறதுனால பக்கத்தில் படுத்துட்டு தலையில் கை வச்சுட்டு தலையை சும்மா தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே சைடில் உங்களுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்களையே பார்த்துட்டே இருக்கான். கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்போ தான் அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு டக்குன்னு இன்னும் இவன் பக்கத்தில் இருக்கான்ற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. ஓ, அப்படி எல்லாம் தான் முடிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் உங்களுக்கு கோவம், செம்ம கோவத்தில் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அதோடு அப்படியே கொஞ்சம் அவன் சைடில் ஒன் சைடாக படுத்துருப்பான்ல, அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மேலே தூக்கி காலை போட்டுட்டு ஒரு காலை மட்டும் போட்டதோடு தூங்கிட்டு இருப்பீங்க. அவனுக்கு திரும்ப ஒரு மாதிரி ஆகுது. உங்களை பார்க்குறான். பின்னாடி ஹிப்போடு சேர்த்து அப்படியே லைட்டாக தடவிட்டே இருக்கும்போது நீங்கள் இப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க அவனை. பார்த்துட்டு என்ன வேணும் இப்போ உனக்கு? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, டயர்டாக இருக்க, தூங்கு அப்படின்னு ரொம்ப பண்ணுறச்சே. நீ தானடி பண்ண வச்ச, நான் வேணும்னு கேட்டேனா? நீ தானே பண்ண வச்ச அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஷ்ஷும் ஆகுது, டென்ஷன் ஆகுது. உன்னால தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி திடீர்னு இப்போ என் மேலே எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். கேட்டதும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டென்ஷன் ஆகுது அவனை பார்க்க. ஏன்டா நீனாக கேட்டிருந்தாலும் கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன்டா. ஆனால் அதுக்காக நீ பண்ண பாரு ஒரு விஷயம், என்னால் அதை மறக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவனை சிரிச்சுட்டு அப்படியே அவன் அப்படின்ற மாதிரி எப்படியோ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சன்ஷைன் ஸ்மைலை கொடுத்துட்டு அதோட ஹெட்டை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு சரி மேலே படுத்து தூங்குன்னு சொல்லிவிட்டு அவன் கீழே படுத்துக்கிறான். அவன் மேலே வந்து அவங்களை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் தூங்குறீங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுட. அன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் போயிருந்துருக்கும். அப்பப்போ அவனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். நீங்களும் அதோட சரி என்ன பண்ணி தொலைகிறது நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்களா.
பண்ணிவிட்டு அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம ஆஃபீஸ் நான் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டேன் அங்கே அதெல்லாம் பார்த்துப்பாங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் நீங்கள் டக்கு நிமிந்து பார்க்குறீங்க. நிமிந்து பார்த்துட்டு திரும்பவும் டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. நல்லா அடிச்சுட்டு முதுகுலே 2 போடு போட்டுட்டு போ அங்கேயே போ இங்கே வராத அப்படின்னு வந்து சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து கேர்ள்ரா அதான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஜேப் மேலே ஒரு குட்டி க்ரஷ் இருந்திருக்கும். அதனால் அவள் வந்து ஜியோப்பையே பார்த்துட்ருக்குது. அது வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஜியோப் கிட்ட சொன்னோன்னா ஜியோப் கிட்ட வந்து அவள் பார்க்கும்போது அவன் நல்லா வந்து அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட இருக்கும்போது அவனால் அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கேர் நம்ம சிஸ்டர் அண்ட் பிரதருங்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பாள். ஆனால் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களை அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உங்ககிட்ட நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணான்னா வந்து அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஏதாச்சும் ஒரு மீட்டிங் இருக்குது சார், அது இருக்குது சார், இது இருக்குது சார்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கவும் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். போ அந்த கூப்பிட்டுட்டால போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் அவளுக்கு இவ கூட ஒயின் கூட ஜேஎப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்திருப்பாள். அதனால் கூப்பிட்டுட்டே இருப்பாள். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஜேஎப் நினச்சிக்கிறது ஓகே நமக்கு மீட்டிங் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பான். இருந்தாலும் அது ஜேஎப் கிட்ட சொன்னோன்னா ஒரு நல்ல ஆனால் ஒர்க் வந்து சூப்பராக பார்ப்பாள். அதனால் சரி நம்ம போய் சொல்லி அவனை சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்ல வேணான்னு ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் அது உங்களால் முடிஞ்சிருக்காதுடா. ஒரு கட்டத்தில் வந்து சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருக்கும் நேற்று நைட்டு. அதனால் சரி என்ன சொல்லுவீங்க கோவமாகவே இருந்துகிட்ருப்பீங்க. ஏன் கோவமாக இருப்பீங்கன்றதே அவனுக்கு புரிஞ்சிருக்காது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி ஆமாம் இல்லை எனக்கு ஜேஎப் வேண்டாம் நீங்கள் வேறு அலைன்ஸ் பாருங்கன்னு சொல்லி அவன் இருக்கும்போதே சொல்லியிருந்துருப்பீங்க. அது வந்து அவனுக்கு ரொம்ப டக்குன்னு ஹர்ட் ஆகிருந்துருக்கும். ஏன்னா நான் நம்ம இருக்கும்போது இப்படி டக்குன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லி சண்டை நைட்டெல்லாம் செம்மையாக நடந்திருக்கும். அதில் தான் ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோன்னா வேறு ஆப்ஷனே உனக்கு இல்லை நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிருந்துருப்பான். நினச்சிட்டு இருக்கும்போது நீங்களுமே சண்டைக்கு வாடா அப்படின்னு தான் நின்றுருப்பீங்க. அதனால் ஓகே இவளை இப்படி தாண்டா நம்ம வந்து சமாதானப்படுத்த முடியும். லைட்டாக கிஸ் பண்ண தான் செஞ்சுருப்பான். கிஸ் பண்ணணும் அவன் கொஞ்சம் காமாயிருவா அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்தில் டீப்பாக போச்சுன்னா கிஸ்லேயே கொஞ்சம் சமாதானமாக இருப்பா அப்படின்னு. அண்ட் நீங்கள் ஷர்ட் பட்டன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஷர்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருந்துருப்பீங்க. பண்ணிவிட்டு கழுத்துலலாம் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கிஸ் பண்ணதோட லிப்லாக் அவன் எடுத்தானாலும் அவனை இருக்க மாட்டேங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த குடிக்கிற பழக்கமாக அது எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் போயிருக்கும்போது இதை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து குடிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் என்னன்றது பார்க்காமலே எடுத்து குடிச்சிருந்துருப்பீங்க. பார்த்தா அது சரக்காக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த போதையிலையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் தான் பண்ணுவீங்க. ஒரே ஒரு கிளாஸ் எடுத்ததுக்கே அப்போதைக்கு அவன் கிஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருந்துருப்பான் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டால் எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்றது எனக்கெல்லாம் தெரியுது, நீ ஓவராக சீன் போடாத, அவனுக்கு இப்போதைக்கு எல்லாம் பண்ணிட்டோன்னா நீ மேரேஜ் வந்து கம்பல்சரி என்னை தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் விட மாட்டேன், அதனால தானே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆப்ஷன் தான் இப்போ நான் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு கூட மட்டும்தானே இருப்ப, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடலாம். ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சி நீ என்னை கழுவி ஊற்றுனீங்கன்னா அதுக்காக தாண்டி நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதே ஒரு சாக்கா வச்சு நீ எனக்கு வேண்டாண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா, நீ இப்படிப்பட்ட பையன் எனக்கெல்லாம் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீன்னா நான் அதுக்கு தாண்டி யோசிக்கிறேன். நீ இப்போ வந்து ஓகேன்னு சொல்லுவேன், ஆனால் அப்புறம் வேண்டான்னு சொல்லுவியோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹக் பண்ணிக்கோ, கிஸ் பண்ணு, நான் கிஸ் பண்ணால் தான் சரியாயிடுவேன்ல, அப்புறம் என்ன உனக்கு, ஏன்டா என்ன சமாளிக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியாது, நான் செக்ரட்டரி சமாளிக்கிறது மட்டும் உனக்கு எப்படின்றது தெரியுது, கூப்பிட்டோன்னு ஓடிடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. நானும் சொல்லக்கூடாது நினச்சேன், ஓவராக பண்ணிகிட்டே இருக்கு ஜெயப்னி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருந்திருப்பீங்க. அவனுக்குன்னா இவளை நீ விடவே கூடாதுன்ற மாதிரி தான் பண்ணியிருந்துருப்பான். பண்ணிகிட்ருக்கும்போதே இவங்க அம்மாவும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிகிட்ருக்கும்போது அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கும்.
பார்த்தா அவங்க அம்மாவும் எப்போ எப்போன்ட்டு இருந்திருப்பாங்க போல். இது ஃபோட்டோஸும் நிறையா அனுப்பிச்சுட்ருப்பாங்க. பார்த்தா ஆல்ரெடி இது வரைக்கும் அவங்க ஃபோனில் அலைன்ஸ்ன்னு சொல்லி எத்தனை பசங்க வந்தாங்களோ எல்லாரோட ஃபோட்டோவும் எடுத்து ஒன்றா எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே விட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக வந்திருக்கும். அதுலேயும் இவரை விடவே கூடாதுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டோம். சும்மா ஹக் பண்ணிகிட்டே கொஞ்சம் உங்களை காம் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்போம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வந்து கொஞ்சம் அவனாலே கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் உங்களாலேயுமே அந்த பெயின் டாலரேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால் நீங்களுமே சுத்தமாக விட்டுருக்கவே மாட்டீங்க. 2 பேரும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதோட மார்னிங் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தானே நடந்துக்கிறீங்க. அதனால் ஓகே, இனிமேல் இது இப்படி கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லிவிட்டு செம்மையாக பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் உங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறதுக்காகவுமே அப்பப்போ கொஞ்சம் டைம் விட்டு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுது. அவங்களோட ப்ரைவேட் ஏரியாலாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி ஆகிடுது. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ இதாக பண்ணுவோம். ரொம்ப வந்து கொஞ்சம் ஆகிடுதுல. அதோட விட்டுட்டு திரும்பவும் செக்ரட்டரி கால் கால் பண்ணோடனே அதை பார்த்ததுமே உங்களுக்கு செம்மையாயிடுது. நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடு. இந்த பக்கமே வந்துடாத. மீட்டிங் சொல்லிட்டு போகிறேன்னா நீ அப்படியே போயிடுச்சியோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நடந்தாலும் ஒன்றும்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அம்மா என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்சால் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கூட போன்னு சொன்னோன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுறான். திரும்பவும் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தான் இருக்கான். அந்த பொண்ணு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவளை மதிக்கவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அப்புறம் சார்ன்னு சொல்லிவிட்டு ஓவரால் அந்த பொண்ணை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையுமே அந்த ஷெட்யூல் மாற்றினது இது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அவனுக்கும் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு வேணுக்குன்னே உங்கள் கையும் அவன் கையும் இருக்கிற மாதிரி சும்மா பெட்டில் இருக்கிற மாதிரி அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வேணுக்குன்னே அனுப்பிச்சி விட்றேன். அவன் பார்க்குறவங்க மேலே படுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஏண்டி ஆனால் இவ்வளோ பொசசிவ் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் ஆறலை, நீ எவ்வளோ பொசசிவ் ஆகுற, அப்போ எனக்கும் அப்படி தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மட்டும் கேட்குறேன்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு போட்டுட்டு ஒழுங்காயிரு, இன்னைக்கு என் கூட தான் இருக்கேன், நான் எப்போ வேண்டாம் சரி போடான்னு சொல்கிறேன் அப்போ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும். வேண்டான்னு சொன்னால் போவா, வேணான்னு சொன்னால் போயிடுவா, அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பைத்தியம் ஒர்க், அப்போ நீ இப்படியே இருந்துருவியா அப்படின்னு. ஆமாம், உனக்குள்ளே அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அட போடா லூஸு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சும்மா அவன் கூட போய் தானே படுத்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட் ஆயிடுதுடா. நைட்டு வரைக்குமே உங்களுக்கு அப்போ தான் தோணுது நம்ம இவ்வளோ நேரம் வந்து எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பப்போ போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஸ்நாக் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவன் சாப்பிட்றானோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருமா. ஏன்னா நீங்கள் பசி தாங்க மாட்டேங்கிற முன்னால் அப்படியே கொடுத்ததுக்கப்புறமே அதனாலே உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஜூஸாக குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுங்கவும் ரொம்ப பசி தோணலை. ஆனால் சாப்பாடாக உங்களுக்கு சாப்பிடணுன்றது வந்து உங்களுக்கு தோணுனதும் சரி ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி அவனை பார்க்குறீங்க. அப்போவே ஃபுட் ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாடுறா ஃபுட் ஆர்டர் பண்ணவான்னு நம்மளை பார்த்தோன்னே நம்ம இது தான் சொல்ல வரோன்னு தெரிஞ்சு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லக்கி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே நீங்களா சந்தோஷமாக ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிகிட்டு இருக்கீங்க. அதோட அவனுமே ஓகே இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீனே ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஆர்டர் பண்ணுறான். உங்களுக்கு வந்து இப்போது அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் போல் இருந்திருக்கும். கரெக்டாக அதுவே இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்கும்போது எனக்கு ஆனால் இது நான் எப்பயாச்சும் தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு தெரியும் நீ இப்போதைக்கு இது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே அதான் ஆர்டர் போட்டதும் வருது. அவன் போய் சும்மா ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டுட்டு போகிறான். போய் வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்ருக்கேன். நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சாய்வாக உட்காந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திட்டு பெட்ஷீட்டை இழுத்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து 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 ஊட்டி விட்டுட்ருக்கான். அப்போ தான் உங்களை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் பார்த்தா நிறையா இடத்துல வந்து கடிச்சு கடிச்சு வச்சு ரொம்ப அப்படியே இந்த பைட் மார்க்ஸ் எல்லாமே அந்த அப்படியே பர்பிள் கலரில் வந்த மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டரில் வந்து குழி குவையன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லி. உங்களுக்குன்னா பரவாயில்ல இப்போல்லாம் பார்த்துக்கிறானு அப்படின்ட்டு நல்லா இருக்குது. அவன் ஆக்சுவலி ரொம்ப கேரிங். உங்களை விட்டு அவன் இருக்கவே முடியாது. இருந்தாலும் வந்து ஒர்க் ரிலேட்டடாக அப்படி இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கோபம். அதில் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமுமே அவன் பண்ண மாட்டான். மனசார அறிஞ்சு பண்ண மாட்டான். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கண் இறங்குது. பார்க்கும்போது அப்போ தான் அவங்களோட ப்ரைவேட் ஏரியா ஃபுல்லாகவே அப்படி வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணதுக்கும் அடுத்தடுத்து டச் பண்ணதுக்கும் அவனுக்கு ஃபீல் தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இந்த அளவுக்கு வந்து வீக்கமாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்ததெல்லாம் பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திட்டு தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதனால் அவனுக்கு அந்தளவுக்கு தெரியலை. பார்த்துட்டு என்னவோ என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் லைட்டாக வைக்கிறான். ரைட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு விட்டுருக்கான்ல, அதனால் அவன் சொல்லிட்டான் அம்மா பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி அப்போ முன்னாடியே சொல்லலை? இல்லை உனக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போது இந்த 1 வீக்குமே நீ இங்கே இருக்கியா அவன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் யோசிச்சுட்டே அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து இப்போ தாண்டா போயிட்டுருப்பீங்க. அவன் உங்களோட சீனியர், நீங்கள் வந்து ஜூனியர், ஓகேவா? அந்த மாதிரி தான் அப்படி தான் இருந்திருப்பீங்க. காலேஜில் தான் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது அவன் ஃபைனல் இயர் படிச்சிருப்பான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் 2 பேருமே ஆர்ஃபன் தாண்டா. உங்கள் அம்மானா இப்போ தான் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி யாருமே அவனுக்குன்னு இப்போ வரைக்குமே யாருமே இல்லை. அவனை அடாப்ட் பண்ணுறதுக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கிராண்ட்பா மட்டும், அவருக்கு வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. கிராண்ட்பா அவங்களோட கிராண்ட்மா தான் இருந்திருப்பாங்க. அவங்க கிராண்ட்மா வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து கிராண்ட்பா ரொம்ப ஒரு மாதிரி இது ஓகே நம்ம இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்க்கு அது போய் குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தாலும் அது சரியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருப்பார். அப்போதைக்கு ஜேயோப் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனும் ஒரு 18 வயசுக்கு மேலே வெளியில் போயிடணும்ல, அந்த மாதிரி போய் ஒரு குட்டியாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து தான் இந்த அளவுக்கு வந்து அவன் வந்திருப்பான். ஒரு 2 இயர்ஸில் செம்ம க்ரோத்தில் இருந்திருக்கும். நீங்களுமே இப்போது முடிச்சுட்டு எஜுகேஷன் முடிச்சுட்டு அந்த இன்டர்னாக இருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கீங்க, ஓகேவா? அதனால் உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே உயிரே வச்சுருந்துருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்தவங்க தான். அப்பப்போ வருவாங்க. கிராண்ட்பா அப்பப்போ வந்து ஜேயோப்பை பார்க்குற மாதிரி. நீங்களும் ஜேயோப்பும் ஒரே ஆர்ஃபனில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஒரே ஆர்ஃபனேஜ் ஆனால் வேறு வேறு பிரான்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருப்பீங்க, ஓகேவா? அதுக்கு இது தாண்டா உங்களோட வந்து லைஃப் ஸ்டைல். அண்ட் இப்போது நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, தான் பொண்ணை ஒரு தடவை கூட அவங்க உங்களை ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறோம் அப்படின்றது வந்து சொல்லி காட்டுறது என்ன, ஒரு தடவை கூட அவங்களால அப்படி ஃபீல் பண்ண முடியாது. சொல்லி காட்டுறது என்ன, ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. அதனால உங்கள் அம்மா கிட்ட வந்து இது சொல்லிடணும் அப்படின்றது வந்து தோணும். நீங்களும் ஜேயப்பும் ஒரே ஆர்ஃபனேஜ்ன்றது தெரியும். ஜேயப் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஃப்ரெண்டுன்ற மாதிரி மட்டும், ஓகேவா? நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்க கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அப்படின்னா தான் நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்ற மாதிரி, சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு பையனையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து வச்சுருப்பாங்கடா. அதுக்கு தான் நீங்கள் வந்து வேண்டாமான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. இவன் யாரை கேட்டாலும் வேணான்னு தான்டா சொல்கிறா. பேசாமல் நான் வந்து நம்மளையே தான் பண்ணி வச்சிடணும் போல், யாரையாச்சும் வற்புறுத்தியாக பண்ணி வச்சிடணும் போல், இன்டர்ன் மட்டும் முடிக்கட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதே அந்த டைம்லேயே தான் உங்களுக்கும் ஜியோப்க்கும் வந்து நல்லா போயிட்டுருக்கும்போது சட்டான அந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வரும்போது இந்த பப் மாதிரியான இடத்துல வச்சு இருந்திருக்கும்.
அங்கேயே ஜியோப் கிட்ட வந்து நீங்கள் பேச போகும்போது தான் சில விஷயங்கள் நடந்ததுனால நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் பின்னாடியே ஜியோப்பும் ஓடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஓகேடா, இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாய்.